Hi friend, welcome to another episode. We will discuss about is sunscreen is must to our environment. சன்ஸ்கிரீன் நான் போட்டே கிடையாது. ஏன்னா சன்ஸ்கிரீன் என்ன பொறுத்த வரைக்கும் மத்தவங்க எல்லாரும் சண்டைக்கு வருவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் சன்ஸ்கிரீன் தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து சவுத் ஏசியால பிறந்த மக்கள். நம்ம காலமாக நல்லெண்ணெயை தோல்ல பூசிட்டு வெயில்ல வேலை பார்த்த ஒரு இனம். எவ்வளவுக்கு கருப்பா இருக்கணும் அவ்வளவுக்கு அழகுன்னு சொன்ன இனத்துல இருந்து வரவங்க நம்ம. இந்த வீடியோல நம்ம சன்ஸ்கிரீன் பத்தி பேச போறது கிடையாது. நம்ம ஒரு சில விஷயத்தை லாஜிக்கா டிஸ்கஸ் பண்ண போறோம். 3 2 1 அவங்க சொன்ன மாதிரி நம்ம பிறந்ததுல இருந்து வரைக்குமே சன்லைட்ல தான் சர்வைவ் ஆயிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த never miss the sunscreen அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஐம் ஜஸ்ட் ஷேரிங் ஆஸ் அ பார்ட் ஆஃப் மை ஒப்பீனியன். சன்லைட்டில் தான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணியிருக்கோம். ஈவன் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது, அதுவும் இந்த 2007-6 அந்த பர்டிகுலர் இயர்ஸ் வரைக்கும் இருக்க கிட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவுட்டோர் கேம்ஸ் மட்டும்தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. 7 o'clock வந்து விளையாட போனோம் அப்படின்னா ஈவினிங் 6 ஆகிற வரைக்குமே, அதாவது சன்ரைஸ்லேருந்து சன் செட் ஆகிற வரைக்குமே நம்ம அந்த சன்லைட்டில் தான் வந்து விளாண்டுட்டு இருப்போம். இதில் நம்ம ஸ்கின் வந்து நிறையவே வந்து டேன் ஆகிருக்கும், பட் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆயிருக்காது. ஓகே, டேமேஜ் வேறு அண்டு வந்து நம்மளுடைய டேன் அப்படிங்கிறது வேறு. சிலருக்கு வந்து ஜெனட்டிக்கலி அவங்களோட ஸ்கின் வந்து இரிட்டேஷன்ஸ் இருக்கும் அண்ட் அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தால் வெயிலில் போனால் செட் ஆகாது. இட் கிவ் சம் ப்ரொடெக்ஷன். நம்ம சன் ரேஸ்லேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியே ஆகணும், அதாவது மஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து இங்கே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த சன்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு அந்த எபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம தான் சவுத் பீப்புள்ஸ் இல்லையா, கண்டிப்பாக நம்ம ஸ்கின் வந்து அந்தளவுக்கு எபிலிட்டியாக தான் இருக்கும். டேன் ஆகும் அது. அதனால தான் ஃபஸ்ட்டு நான் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ வந்து லுக்கிங் லைக் திஸ், பட் இப்போ எடுத்த ஃபோட்டோ வந்து இப்படி இருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னா, நான் அப்போது முழுக்க அவுட்டோர் கேம்ஸ் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் இன்டோரில் மட்டும்தான் இருக்கேன். சரி, இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஸ்கின் வந்து சன்லைட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா, அதாவது டேன் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ஆர்கானிக் மெத்தட் யூஸ் பண்ணி கூட நம்ம அந்த டேனை வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். லைக் வீட்லேயே வந்து நம்ம மேக் பண்ணுவோம்ல, சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டுட்டு அதை மேக் பண்ணுவோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணி அதை ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளால் அந்த டேனை ஆர்கானிக்காக நம்ம வந்து அந்த டேனை ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அஃபோர்ட் பண்ணி வாங்க முடிகிறவங்க வந்து வாங்கிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது அந்தளவுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அது ஜஸ்ட் என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான். சன்ஸ்க்ரீன் வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. பட் இது வந்து மஸ்ட்டு கிடையாது. சன்ஸ்க்ரீன் போட்டால் மட்டும்தான் நம்ம ஸ்கின் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அதே சொன்ன மாதிரி தான் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அந்த எபிலிட்டி இருக்குது. அந்த சன் ரேஸை வந்து தாங்கிக்கக்கூடிய எபிலிட்டி வந்து நிறையவே இருக்கும். அப்படியே நம்ம வந்து வாங்கினாலும் கண்ட சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது அது நம்மளை வந்து க்யூர் பண்ணி தரதோ இல்லையோ, பட் நல்லா டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி வந்து போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணாமலே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடெக்டடாகவே வச்சுருக்க முடியும். இதெல்லாம் ஜஸ்ட்டு நான் வந்து யோசித்தேன், திங்க் பண்ணதை மட்டும்தான் நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய ப்ராபபிலிட்டிஸ் பார்க்கணும் இல்லையா, இது வாங்கினா நல்லா இருக்குமா, ஸ்கின்க்கு எந்த டேமேஜஸும் வராதில்ல, லைக் வந்து எல்லாம் க்யூர் பண்ணிடுமா அப்படிங்கிறது. சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம் ப்ரீமெச்சூர் ஏஜிங்க்கு, ஸ்கின் இரிட்டேஷன், சன்னில் போனால் இரிட்டேஷன் இருக்கிறவங்களுக்கு டேன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம் தான். எனக்கு இது வாங்குறதுக்கு முன்னாடியே நிறைய டவுட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. சின்ன வயசில் நம்ம எனி டைம் சன்லேயே தான் இருந்தோம், அப்போ எதுவுமே நம்ம ஸ்கின்னுக்கு வந்ததில்லை. சின்ன ஒரு தாட் இருந்ததுனால தான் நான் வந்து யோசிச்சதை ஜஸ்ட் ஷேர் பண்ணேன். எனக்கு எந்த அளவுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்னு தெரியல. எனக்கு அட்வான்டேஜஸும் தெரியாது, டிஸ்அட்வான்டேஜஸும் தெரியாது. ஸோ எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கோ அதை விட பல மடங்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் எல்லா ப்ராடக்ட்லேயுமே இருக்கும். நமக்கு எப்போவுமே பெட்டர் அப்படின்னா லைக் ஆர்கானிக்காக நம்ம வீட்லேயே செஞ்சு ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை ஸ்க்ரப்பராகவோ இல்லை ஃபேஸ் பேக்காவோ யூஸ் பண்ணும்போது இந்த டேன் இந்த மாதிரிலாம் ரிமூவ் ஆகும். இந்த அளவுக்கு சன்ஸ்க்ரீனை வந்து நம்பலை. ஓகே, வாங்குறவங்க வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, வாங்க முடியாதவங்க ஜஸ்ட் இந்த மாதிரி ஏதோ வீட்டில் கிடைக்கிறத வச்சு செஞ்சு நம்ம டேன் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்.